கதை 5. தாயின் சொல்லையும் ஊழ்வினையின் பயனையும் எண்ணி அனைவரும் இதற்கு உடன்பட குழப்பம் தீர்ந்தது. திரௌபதி விவகாரத்தில் பாண்டவர் குழப்பம் தீர்ந்தாலும் துருபதன் யாரோ ஒரு வாலிபன் பந்தயத்தில் வென்று திரௌபதியே அழைத்துச் சென்று விட்டானே என கலக்கம் அடைந்து திட்டத்தீமனை அவர்கள் பின்னே அவர்கள் யார் என அறிந்து வர அனுப்பினான். சுயம்வரத்தில் வென்றவன் அர்ச்சுனன் என்பதை அறிந்து மகிழ்ந்தவன் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்தான். ஆனாலும் ஐவரும் திரௌபதியை மணப்பதில் அவனுக்கு உடன்பாடில்லை. இச்சிக்கலை தீர்க்க வியாசர் தோன்றி திரௌபதி ஐவரை மணத்தல் தெய்வக் கட்டளை. அவர்கள் ஐவரும் தெய்வாம்சம் கொண்டவர்கள். முற்பிறவியில் திரௌபதி நல்ல கணவன் வேண்டும் என தவம் இருந்து சிவனே 5 முறை வேண்டினாள். அந்த வினைப்பயன் இப்பிறவியில் நிறைவேறுகிறது. இதனால் இவள் கற்புக்கு மாசு இல்லை என துருபதனிடம் கூற அவனும் சமாதானமடைந்தான். இதனிடையே பாண்டவர் உயிருடன் இருப்பதை அஸ்தினாபுரத்தில் அனைவரும் அறிந்தனர். மேலும் அவர்கள் திரௌபதியை மணந்த செய்தியையும் கேட்டு பொறாமை அடைந்தான் துரியோதனன். திருதராட்டிரனுக்கோ இது ஒரு பேரிடியாய் இருந்தது. பீஷ்மர் விதுரர் கருத்துக்கு ஏற்ப பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் அளிக்க திருதராட்டின் சம்மதித்தான். விதுரர் பாண்டவர்களை அழைத்து வர பாஞ்சாலம் சென்றார். அஸ்தினாபுரம் திரும்பிய பாண்டவர்கள் பீஷ்மரையும் திருதராட்டிரனையும் வணங்கி ஆசி பெற்றனர். திருதராட்டின் யுதிஷ்டிரனுக்கு பாதி ராஜ்யம் அளித்து மன்னனாக முடி சூட்டினான். காண்ட பிரஸ்தம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. பாகப்பிரிவினை சரியாக இல்லை எனினும் பாண்டவர் இதை ஏற்றனர். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒற்றுமையாக இருக்க திருதராட்டின் ஆசி கூறினான். காண்ட பிரஸ்தம் அடைந்தனர். பாண்டவர்கள் தேவேந்திரன் கட்டளைப்படி விசுவகர்மா என்னும் தேவ சிற்பி மிகச் சிறந்த ஒரு நகரத்தை இவர்களுக்கு உருவாக்கினான். அதுவே இந்திரபிரஸ்தம் எனப்பட்டது. பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து நாட்டை நன்கு ஆட்சி புரிந்தனர். இதனிடையே நாரதர் திரௌபதி விஷயத்தில் பாண்டவர்களிடையே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தினார். பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒருவர் என்ற முறையில் திரௌபதியுடன் வாழ வேண்டும். அப்படியிருக்கும்போது நால்வரின் குறுக்கீடோ இன்னலோ இருக்கக்கூடாது. இந்த உடன்பாட்டை மீறுவோர் ஓராண்டு நாட்டை விட்டு விலக வேண்டும் என்பதே அந்த உடன்பாடு. ஒரு சமயம் யுதிஷ்டிரரும் திரௌபதியும் ஒரு மண்டபத்தில் தனித்து இருந்தபோது நள்ளிரவில் ஒரு அந்தணன் என் பசுக்களை யாரோ களவாடி விட்டார்கள் என் கூவியவாறு அம்மண்டபம் நோக்கி ஓட அவனை தடுத்த அர்ச்சுனன் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் திருடர்களைப் பிடித்து பசுக்களை மீட்டு அந்தணனிடம் ஒப்படைத்தான். யுதிஷ்டிரரும் திரௌபதியும் இருந்த மண்டபத்தருகே சென்றபின் உடன்படிக்கையை மீறிவிட்டதாக அர்ச்சுனன் எண்ணினான். யுதிஷ்டிரர் தடுத்தும் ஒரு ஆண்டு நாட்டை விட்டு விலகி இருக்க தீர்மானித்தான். புண்ணியதலங்கள் பலவற்றிற்குச் சென்றான். தென்திசை வந்து கோதாவரியிலும் காவிரியிலும் புனித நீராடினான். பின் துவாரகை சென்று பிரபாசா என்னும் தலத்தை அடைந்தான். கிருஷ்ணரின் தங்கை சுபத்திரையை மணக்கும் ஆசை அவனுக்கு இருந்தது. அதற்கு பலராமன் சம்மதிக்காவிடினும் கண்ணன் உதவி புரிய முன் வந்தார். துறவி போல அர்ச்சுனன் வேடம் பூண்டு வர பலராமன் துறவியை வணங்கி சுபத்திரையை அவருக்கு பணிவிடை செய்ய பணித்தான். வந்திருப்பது அர்ச்சுனன் என்பதை அறிந்த அவளும் அவன் மீது காதல் கொண்டாள். இதை அறிந்த பலராமர் அர்ச்சுனனுடன் போரிட முயல கண்ணன் பலராமன் சினத்தை தணித்தார். அர்ச்சுனன் சுபத்திரை திருமணம் இனிதே முடிய அர்ச்சுனன் இந்திரபிரஸ்தம் திரும்பினான். சில காலத்திற்குப் பின் சுபத்திரை அபிமன்யுவை பெற்றாள். திரௌபதி தன் 5 கணவர்கள் மூலம் 5 பிள்ளைகளைப் பெற்றாள். யமுனை நதிக்கரையில் காண்டவ வனம் ஒன்று இருந்தது. இந்த பயங்கர காட்டில் இரக்கமில்லா அரக்கர்களும் கொடிய விலங்குகளும் விஷப்பாம்புகளும் இருந்தன. அக்கினித்தேவன் அக்காட்டை அழிக்க நினைத்து தோற்றான். அவன் அர்ச்சுனிடமும் கண்ணனிடம் வந்து முறையிட்டான். காட்டை அழிக்க தேவையான கருவிகளையும் அவர்களுக்கு அளித்தான். அர்ச்சுனுக்கு 4 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட தெய்வீக தேர் கிடைத்தது.
அதில் வானரக் கொடி பறந்தது. மேலும் காண்டீபம் என்னும் புகழ் வாய்ந்த வில்லும் 2 அம்பரா தோணிகளும் கிடைத்தன. கண்ணனுக்கு சுதர்சனம் என்ற சக்கர ஆயுதமும் கௌமோதகி என்னும் கதாயுதமும் கிடைத்தன. இவற்றின் உதவியால் காண்டவ வனம் தீப்பற்றி எரிந்தது. அக்காட்டில் இருந்த தீயவே அழிந்தன. அக்கினித்தேவன் மகிழ்ந்தான். காண்டவவனம் தீப்பற்றி எரிந்து சாம்பல் ஆனாலும் மயன் என்னும் அசுர சிற்பி மட்டும் தப்பிப் பிழைத்தான். அவன் அர்ச்சுனனுக்கு தகுந்த கைமாறு செய்ய விரும்பினான். அர்ச்சுனனும் கண்ணனும் செய்யும் உதவிக்கு கைமாற்றாக எதுவும் ஏற்பதில்லை என்றனர். மயன் யுதிஷ்டிரரை அணுகி தான் ஒரு அசுர சிற்பி என்றும் தன்னால் உலகமே வியக்கும் ஒரு சபையை நிறுவ முடியும் என்றும் அதை இந்திரபிரஸ்தில் அமைக்க அனுமதி தர வேண்டும் என்றும் வேண்டினான். அனுமதி கிடைத்தது. மயன் இமயமலைக்கு அப்பால் சென்று பொன்னையும் மணியையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்து சபா மண்டபம் அமைத்தான். சுவர்களும் தூண்களும் தங்கத்தால் அமைக்கப்பட்டன. அவற்றுள் இரத்தினங்கள் பதிக்கப்பெற்றன. பளிங்குகற்களால் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. தடாகங்களில் தங்கத்தாமரை மலர்கள் சுற்றிலும் செங்குன்றுகளும் நீர்வீழ்ச்சிகளும் காணப்பட்டன. தரை இருக்குமிடம் நீரிருக்குமிடம் போலவும் நீர் இருக்குமிடம் தரை போலவும் அமைத்திருந்தான். பார்த்தவர்கள் அனைவரும் வியந்தனர். அம்மண்டபத்தை பார்வையிட்ட நாரதர், மூவுலகிலும் இதற்கு இணையான மண்டபத்தை பார்க்கவில்லை என்றார். மேலும் யுதிஷ்டிரரிடம் இராஜசூய யாகம் செய்யச் சொன்னார். இராஜசூய யாகம் செய்ய சில தகுதிகள் வேண்டும். பிறநாட்டு மன்னர் அந்த மன்னனின் தலைமையை ஏற்க வேண்டும். அதனால் கிருஷ்ணன் யுதிஷ்டிரரிடம், மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் உன் தலைமையை ஏற்க மாட்டான். அவன் ஏற்கனவே 86 நாட்டு அரசர்களை வென்று சிறைப்படுத்தியிருக்கிறான். மேலும் 14 பேரை சிறைப்படுத்தி அவர்களைக் கொல்வதே அவன் திட்டம். நீ அவனை வென்றால் சக்கரவர்த்தி ஆகலாம் என்றார். மாயாவியான ஜராசந்தனைக் கொல்ல பீமனை அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இரு வீர்களும் கடுமையாக மோதினர். பீமன் ஜராசந்தனை பனைமட்டையே கிழித்தெறிவது போல் 2ஆக கிழித்தெறிந்தான். மாயக்காரனான ஜராசந்தன் மீண்டும் உயிர் பெற்று போர் புரிந்தான். பீமன் களைப்புற்று என்ன செய்வது என அறியாது திகைத்தான். கண்ணன் ஜராசந்தனை 2ஆக கிழித்து கால்மாடு தலைமாடாக போடுமாறு செய்கை செய்தார். பீமனும் அவ்வாறே செய்ய ஜராசந்தன் அழிந்தான். சிறையில் இருந்த மன்னர்கள் விடுதலை அடைந்தனர். யுதிஷ்டிரர் மன்னாதி மன்னனாக ஆனான். சக்கரவர்த்தியாகிவிட்ட யுதிஷ்டிரர் தலைமையை எல்லோரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றனர். தம்பியர் 4வரும் 4 திக்குகளிலும் சென்று மன்னர்களின் நட்பைப் பெற்றனர். மாமுனிவர்களும் பீஷ்மரும் துரோணரும் கௌரவரும் இந்திரபிரஸ்தம் வந்தனர். கண்ணபிரானிடம் வெறுப்பு கொண்டிருந்த சிசுபாலனும் வந்திருந்தான். இந்திரபிரஸ்தம் ஒரு சொர்க்கலோகம் போல திகழ்ந்தது. நாரதர் சொன்னார் போல ராஜசூய யாகம் இனிதே நடந்தது. துரியோதனன் மனதில் பொறாமை தீ வளர்ந்தது. வந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி ஆரம்பித்தது. யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்ற கேள்வி எழுந்தது. பீஷ்மர் மற்றும் சான்றோர்கள் கூடி ஆலோசித்து கண்ணனுக்கு முதல் மரியாதை என்று தீர்மானிக்க, அதன்படி சகாதேவன் கண்ணனுக்கு பாத பூஜை செய்தான். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சிசுபாலன் தன் அதிருப்தியைக் காட்ட கண்ணனை பலவாறு இகழ்ந்தான். ஆத்திரத்தில் பீஷ்மரையும் யுதிஷ்டிரரையும் புண்படுத்தினான். ஆடு மாடுகளை மேய்க்கும் யாதவர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் இடையன் என்றும் கண்ணனை ஏசினான். கங்கை மைந்தன் பீஷ்மரை வேசிமகன் என்றான். கங்கையில் பலரும் நீராடுவதால் கங்கையை பொதுமகள் என்று ஏசினான். குந்தியின் மந்திர சக்தியால் யமதர்மனை நினைத்து பெற்ற மகன் யுதிஷ்டிரர் என்பதால் அவரும் சிசுபாலனின் தாக்குதலுக்கு ஆளானார். சிசுபாலனின் அவமானங்களை பொறுத்துக் கொண்டிருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் அவனைக் கொல்லும் காலம் நெருங்கி வருவதை உணர்ந்து அவன் மீது சக்கராயுதத்தை செலுத்தினார். அது சிசுபாலனின் தலையை உடலிலிருந்து அறுத்து வீழ்த்தியது.
அவன் மேனியிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு கண்ணனின் பாதங்களில் வந்து சேர்ந்து சிசுபாலன் சாப விமோசனம் பெற்றான். ராஜசூய முடிந்தபின் துரியோதனன் பொறாமையால் மனம் புழங்கினான். பாண்டவர் ஆட்சியிருக்கும் வரை என் ஆட்சியும் ஒரு ஆட்சியா? அர்ச்சுனனின் காண்டீபம் என்ற வில்லும் பீமனின் கதாயுதமும் என்னை இகழ்ச்சி ஆக்கிவிடும் போல இருக்கிறது. ராஜசூயாகத்திற்கு எவ்வளவு மன்னர்கள் வந்தனர், எவ்வளவு பரிசுகளை கொண்டு வந்து கொட்டினார்கள், அந்த தர்மனிடம் அப்படி என்ன இருக்கிறது என்று பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிய ஏங்கினான். பாண்டவர் வாழ்வை அழித்துவிட வேண்டும் என தன் மாமனாகிய சகுனியை சரணடைந்தான். மாமனே, அவர்கள் செய்த யாகத்தை மறக்க முடியவில்லை. அங்கு வந்த பொருட்குவியலைப் பற்றிக்கூட எனக்கு கவலையில்லை. ஆனால் அவ்வேள்வியில் என்னை கேலி செய்தனர், எள்ளி நகையாடினர் என்றெல்லாம் சொல்லி என் தந்தையை பொறாமை கொள்ளச் செய் என்றான். உடன் சகுனி, நீ ஒப்பற்ற தெய்வ மண்டபம் ஒன்று செய். அதன் அழகைக் காண பாண்டவரை அழைப்போம். மெல்ல பேசிக்கொண்டே சூதாட்டம் ஆட தர்மனை சம்மதிக்க வைப்போம். என் சூதாட்டத்தின் திறமையை நீ அறிவாய். அதன் மூலம் அவர்களை உனக்கு அடிமை ஆக்குவேன் என்றான். இருவரும் திருதராட்டிரனிடம் சென்று உரைத்தனர். ஆனால் அவன் சம்மதிக்கவில்லை. ஆனால் சகுனி சொல்கிறான், உன் மகன் நன்கு சிந்திக்கிறான், ஆனால் பேசும்போதுதான் தடுமாறுகிறான். அவன் நீதியை இயல்பாகவே அறிந்துள்ளான். அரச நீதியில் தலை சிறந்து விளங்குகிறான். பிற மன்னர்களின் செல்வமும் புகழும் வளர்வதுதான் ஒரு மன்னனுக்கு ஆபத்து. அந்த பாண்டவர் வேள்வியில் நம்மை கேலி செய்தனர். மாதரும் நகைத்திட்டால் சூரியன் இருக்கையில் மின்மினி பூச்சிகளைத் தொழுவது போல 1000 பலம் கொண்ட உன் மகன் இருக்கையில் அவனுக்கு வேள்வியில் முக்கியத்துவம் இல்லாமல் கண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இதைக் கேட்ட திருதராட்டின், என் பிள்ளையை நாசம் செய்ய சகுதியே நீ பேயாய் வந்திருக்கிறாய். சகோதரர்களிடையே பகை ஏன்? பாண்டவர்கள் இவன் செய்த பிழை எல்லாம் பொறுத்தனர், பொறுமையாக உள்ளனர். அவர்கள் இவனைப் பார்த்து சிரித்ததாக அற்பத்தனமாய் பேசுகிறாய். துரியோதனன் தரை எது தண்ணீர் எது என தடுமாறியது கண்டு நங்கே நகைத்தாள். இது தவறா? தவறி விழுபவரை கண்டு நகைப்பது மனிதர்கள் மரபல்லவா என்றான். துரியோதனன் தன் தந்தையின் பேச்சைக் கேட்டு கடும் சினம் கொண்டான். இறுதியாக தந்தையிடம், நான் வாதாட விரும்பவில்லை. நீ ஒரு வார்த்தை சொல்லி பாண்டவர்களை இங்கு வரவழைப்பாயாக. ஒரு சூதாட்டத்தில் அவர்கள் சொத்துக்களை நாம் கவர்ந்து விடலாம். இதுவே என் இறுதி முடிவு என்றிட்டான். துரியோதனன் பேச்சைக் கேட்டு திருதராட்டின் துயரத்துடன் சொன்னான், மகனே, உன் செயலை வீரர்கள் ஒரு போதும் செய்யார். உலகில் பிறர் செல்வத்தைக் கவர விரும்புவோர் பதறினும் பதறாவர். வஞ்சனையால் பிறர் பொருளைக் கவரக்கூடாது. இதெல்லாம் உனக்குத் தெரியவில்லை. பாண்டவரும் எனக்கு உயிராவர். உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். ஆனால் துரியோதனன் மனம் மாறவில்லை. வெற்றிதான் என் குறிக்கோள். அது வரும் வழி நல்வழியா தீய வழியா என்ற கவலை எனக்கில்லை. என் மாமன் சகுனி சூதாட்டத்தில் நாட்டைக் கவர்ந்து தருவான். தந்தையே, நீ அவர்களை இங்கு அழைக்கவில்லையெனில் என் உயிரை இங்கேயே போக்கிக் கொள்வேன் என்றான். விதி மகனே, விதி. இதைத் தவிர வேறு என்ன சொல்ல? உன் கொள்கைப்படியே பாண்டவர்களை அழைக்கிறேன் என்றான். தொடரும்.